ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பற்றின தரமான ப்ரொமோட் வந்திருக்கு. ஆக்சுவலாக பிக் பாஸ் சீசன் 9ல் நம்மளுக்கு எது கவர்ந்துருக்கோ கவர்ந்து இல்லையோ, எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, மூணுமே ஒன்று தான். சரி, ஓகே. ஆனால் இந்த காம்போ பேருக்கு பார்த்தீங்களா, இது அல்டிமேட்டு பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. ஒரு கவுண்டமணி செந்தில் அந்த மாதிரி வந்துட்டு இந்த வினோத் அண்ட் திவாகர் பேர் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஆஃப்டர் பிக் பாஸ் சீசன் 9 இவங்களே வந்து தனியாக ஏதாவது ஒரு செஜ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க, அவ்வளோ காமெடி. இப்போ இந்த ப்ரொமோவில் நான் எத்தனை வாட்டி சிரிச்சின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் யாரெல்லாம் சிரிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். விஜய் சேதுபதி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஊரில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஆள்கிட்ட மட்டும் உங்களோட போராட்டம் இருக்கே அப்படின்னும் போது வினோத் வந்து சார் தர்பீஸ் தானே சொல்கிறீங்க அப்படின்னு. சார் நைட்டு திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து எனக்கு தனுசு ராசி எனக்கு பொண்ணு பாருன்னு சொல்கிறது, நான் என்ன அவங்க அப்பாவா சார் நான் பொண்ணு பார்க்கறதுக்குன்னு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் நடிப்பை பற்றி சொல்லுங்கள். ஐயோ அந்த நடிப்பை பற்றி சார், சப்போஸ் இங்கே மட்டும் ஸ்விம்மிங் பூலுக்கு பதில் கிணறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 6 பேர் நேரம் நடிப்பு செத்து போயிருப்பாங்க சார். சரி, அவர் எதுக்கு எடுத்தாலும் உங்கள் பேர் எதுக்கு கேட்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்துட்டு, சார் இப்போது பிரவீன் ஏதாச்சும் தப்பு பண்ணுறாரு வச்சுக்கோங்க, இதோ பார் பிரவீன், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இதோ பார் வினோத் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சார். அதுக்கப்புறம் வந்து நாமினேஷனில் போயிட்டு கரெக்டாக வந்து என்னோட பேர் 2 வாட்டி சொல்லிட்டு வந்திருக்காரு சார். சொல்லும்போது இந்த பக்கம் தர்பீஸ் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சிரிக்கிறாரு, செஞ்சிருக்கார் போல இருக்குது சார். அப்படிலாம் இல்லை சார் சொல்கிறாரா பாருங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இந்தியா வேர்ல்டு ஃபேமஸ். இப்போ யாரெல்லாம் பிக் பாஸ் பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் வினோத் அண்ட் திவாகர் அந்த காம்போ பிடிச்சிருக்கு. அந்த ரீல்ஸ்க்கு மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்துட்டு லைக் போட்டு தெறிக்க விட்றாங்க, கமெண்ட்ஸ் போட்டு இது பண்ணுறாங்க. பிக் பாஸில் ஒரு சில விஷயங்கள் பார்த்து மன உளைச்சல், ஆனாலும் இந்த பேர் பண்ணுற விஷயங்கள் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இந்த ப்ரொமோ பார்க்கும்போது சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் லாஸ்ட் வீக் வந்துட்டு நிறைய விதமான சர்ச்சைகள்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துச்சு. அதை பற்றி ஒரு விஷயம் கூட ப்ரொமோவில் வரமாட்டுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். எஃப்ஜே விஷயங்களாக இருந்தாலும் சரி, கமருதன் விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆதரே வந்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு முதல் இந்த பேர், இந்த காம்போ வினோத் அண்ட் திவாகர், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.